லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுல மிக முக்கியமான ஒன்று ஆண் பெண் கண்டுபிடிக்கிறது தான். இதில் எப்படி ஆண் பெண் கண்டுபிடிக்கிறதுன்னு தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பறவையோட மூக்குக்கு மேலே உள்ள சதைப்பற்றான பகுதிக்கு சீர்னு பேர். அந்த சீர் பகுதி நீல கலர் ப்ளூவாக இருந்துச்சுன்னா அது மேல். அல்லது அது ஒயிட்டாக இருந்துச்சுன்னா, ஒயிட்டாக அல்லது ப்ரௌனாக இருந்துச்சுன்னா அது ஃபீமேல்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை வச்சு தான் நம்ம ஆண் பெண் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடித்து நீங்கள் ஒரு நல்ல பேரை வாங்கி கொள்ளுங்கள். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். படத்தை கொஞ்சம் உத்து கவனிங்க. அதுக்கு அடுத்தபடியான ஒன்று அதோட வாலிட அமைப்பு, அதாவது கேஜ் செட்டப். கேஜ் செட்டப்னு உங்களுக்கு நல்லா பரந்த இடைவெளி இருந்தால் தான் அதனால் சுதந்திரமாக இருந்து நம்மளுக்கு குஞ்சுகளை பெற்றுத்தர முடியும். அதனால் ஒரு பேருக்கு, அதாவது ஒரு ஜோடிக்கு 24x18 என்கிற அமைப்பு போதுமான இடமாக இருக்குது. இப்படி இடம் கொடுத்தால்தான் அது நல்ல காற்றோட்டமான வெளிச்சமாக உள்ள பகுதியில் அதால் சுதந்திரமாக வாழ முடியும். அடுத்து சுத்தமான உணவுகள். கம்பு, சோளம், திணை, சாமை, குதிரைவாலி போன்ற கொட்டை வகைகளை கொறித்து தின்னும் பழக்கமுடையது இந்த பறவைகள். சுத்தமானதாக வைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். அடுத்து பறவைகளை நாம் வாங்கும்போது உடனே சென்றவுடன் வாங்காமல் கொஞ்ச நேரம் கூண்டுக்கு அருகில் நின்று அதை உற்று கவனியுங்கள். நகங்கள் சரியாக இருக்கின்றனவா? இறக்கைகள் அடிபடாமல் உள்ளதா? காலில் காயங்கள் உள்ளதா? கண்ணில் நீர் வழிகிறதா? இறக்கைகள் சிதைந்துள்ளதா? மலம் கழிக்கும் இடத்தில் மலம் ஒட்டியுள்ளதா என்பதை சற்று கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு என்னவென்று புரிந்துவிடும். 2 ஒன்றாக சேர்ந்து அமைந்திருக்கும் பறவைகள் ஒரு ஜோடியாக இருக்கும். அதாவது ஒரே இடத்தில் 2 பறவைகளை துரத்தி விட்டாலும் ஒரே இடத்தில் சேர்ந்து அமரும் பறவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது நலம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு ஜோடி பறவையை ஒரு கூண்டில் வைத்து வீடியோ எடுத்துள்ளேன். இதை கவனித்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிந்துவிடும் பறவை எவ்வளோ ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குது என்பதை அதை கண்களை வைத்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட பெயர்களை நீங்கள் உபயோகித்தால்தான் சீக்கிரம் முட்டைகள் பொரித்து குஞ்சாக நம்மளுக்கு மாற்றித்தரும். பறவைக்கு நம்மள்தான் அதற்கு ஒரே ஆள். அதனால் ஒரே ஒரு நபராக நீங்கள் மட்டும் அதை கவனிக்க பழகி கொள்ளுங்கள். உங்களை பார்த்து மிரளாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்களே தினமும் தண்ணீர் வைப்பதும் உணவு வைப்பதும் கூண்டை சுத்தம் செய்வதும் நீங்கள் ஒரே ஆளாக பார்த்து கொண்டால் மிகவும் நலம். உங்கள் மேல் நம்பிக்கை வரும் வரை, அதாவது உங்களை கண்டால் மிரண்டு பயப்படாமல் இருக்கும் வரை அதை நீங்கள் எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம். அது உங்களை பார்த்து அஞ்சாமல் அருகில் வருகிறது, அதாவது கூண்டிற்கு அருகில் நீங்கள் சென்றால் அது பயப்படாமல் இருக்கிறது என்றால் அப்போது அதுக்கு பானையோ அல்லது முட்டையிடுவதற்கான வேறு வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் அது சீக்கிரம் உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையில்தான் அது உங்களுக்கு முட்டை வைத்து குஞ்சை பெற்றுத்தரும். அப்படி இல்லை என்றால் நீ எவ்வளவு காலம் நீங்கள் வளர்த்தாலும் அது வாங்கியது போலவே இருக்கும். இதுதான் நான் வளர்த்த வளர்ப்பில் கண்டறியப்பட்ட மிகவும் தெளிவான உண்மை. மேலும் இயற்கை உணவு வகைகளே கொடுக்க பழங்கள். கடையில் விற்கக்கூடிய செயற்கையான உணவு வகைகளை தர வேண்டாம். அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கொட்டைகள் போன்றவைகளை அதுக்கு இரையாக கொடுக்கலாம். மேலும் கூண்டுகளில் எப்போதும் கட்டில் போன் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் அதுக்கு கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். தூய்மையான தண்ணீரும் தூய்மையான உணவுமே அதை சிறப்பாக இருக்க வழி செய்கிறது. ஒரு ஜோடி பறவை 4 6 முட்டை வரை இடும். முட்டையிட்டு 18 24 நாட்கள் வரை அது மாறி மாறி ஆண் பெண் இரண்டும் மாறி மாறி அடை காக்கும். 18 to 20 நாட்களில் ஒவ்வொரு குஞ்சாக வெளிவரும். குஞ்சு வெளிவந்து 26 நாட்களில் குஞ்சு கூட்டை விட்டு வெளியேற அளவுக்கு பறவையாக மாறி வெளியே வரும். தானே இரை உண்ணும் வரைக்கும் அதை கூண்டிலிருந்து தாயிலிருந்து பிரிக்க வேண்டாம்.
அது தானாக உணவு உட்கொள்கிறதா என்பதை கவனித்து தானாக தெளிவாக உணவு உட்கொள்கிறதென்றால் அப்போது அதை வேறு கேஜிக்கு மாற்றலாம். அதுவரை நீங்கள் எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம். இப்போது அந்த பறவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே உணவு கொடுக்க ஆரம்பியுங்கள். அப்போதான் அடுத்த சுழற்சிக்கு அது ரெடியாகும். இப்போது பானையை நீங்கள் 1 அல்லது 1½ மாதங்கள் கழட்டி விடுங்கள். அப்போது அதுக்கு ஹெல்த்தியான உணவும் சப்போர்ட்டான கீரை வகைகளும் கொடுங்கள். அப்போதான் அடுத்த கிளர்ச்சிக்கு அது ரெடியாகும் பொழுது தரமான குஞ்சுகளை பெற்றுத்தரும். பறவை வளர்ப்பில் இதைவிட யாரும் தெளிவாக கூற மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் லவ் பேர்ட்ஸ் பிடிக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.